Hi friends, welcome to Chennai malayali. ஓகே நான் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே அதில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே குக்கிங் ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப பேசிக்காக, அதாவது பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லித்தரேன். ஸோ அவங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய பியூட்டி டிப்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் டிப்ஸ், அப்புறம் குக்கிங் டிப்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். சரி ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். சரி ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு டிப்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாத வெடிப்பு. ஸோ பாத வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆகிடும், ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்கும் கால். அதுக்கப்புறம் காலே ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதை ஃபஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து அதை க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றிலாம் நம்மலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் வெடிப்புக்கு எதுவுமே வந்து டேரெக்டாக நம்ம வந்து அதில் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மெடிக்கலில் வந்து வாங்கி அந்த மெடிசன்ஸ்லாம் தடவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ தான் வருது அப்படின்னா கூட அதை வந்து க்யூர் ஆகும். இல்லை ரொம்ப நாள் இருக்குது வெடிப்பாக இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காலை கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகணும். அதே மாதிரி அது காலில் சுற்றி அந்த வெடிப்பில் இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம காலில் ஏதாச்சும் மசாஜோ இல்லைனா ஆயில்மெண்ட்டோ எதனா போட்டால் அதுக்கு எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 மந்த் கூட கண்டினியூஸாக போட்டாலும் எந்த ஆயில்மெண்ட்டுமே எடுத்துக்காது. ஏன்னா வந்து நம்ம கால் ரொம்பவே ரஃப் ஆகிடுச்சு. அந்த வெடிப்பில் வந்து நம்ம நிறைய வந்து அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும், அது நமக்கு தெரியாது. நம்ம இப்போ தானே குளித்தோம், இப்போ தானே நான் வந்து அதில் நல்லா இது பண்ணேன் அப்படின்லாம் சொல்லலாம். அது நம்ம மறுபடியும் நடக்கும்போது அந்த பாக்டீரியாஸ் அந்த வந்து வெடிப்புக்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்து அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எது அப்ளை பண்ணாலும் வந்து அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 3 டிப்ஸு சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டிப்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வெடிப்பு போய்டும். அந்த கால் பாத எரிச்சல், அந்த கால் பாத வலி, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் ஆஃப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஆஃப் தண்ணினா வந்து சுடு தண்ணி, அதாவது கால் வந்து வைக்கிற அளவுக்கு நமக்கு சூடு போயிருக்கணும். ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. நம்ம கால் வந்து வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து டெட்டால் ஒரே ஒரு மூடி, அதை ஓப்பன் பண்ண அந்த மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியில் ஒரே ஒரு மூடி டெட்டால் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டில் எந்த ஷாம்பு இருக்கோ அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு, கல் உப்பு, ஷாம்பு, டெட்டால், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் காலை கொஞ்சம் நேரம் அதில் வைங்க. ஒரு 10 to 15 minutes அந்த கால் வெதுப்பான நீரில் அந்த காலை வைங்க கொஞ்சம் நேரம். அது வந்து அப்போவே நமக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் அந்த கால் வச்சாலே. ஸோ அப்போ வந்து நாவும் அந்த காலை சுற்றி இருக்கிற அந்த அழுக்கு அது எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக மசாஜ், நம்மளுடைய பழைய ப்ரெஷ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. அப்போயே உங்களுக்கு நிறைய அந்த பாக்டீரியா, அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பக்கெட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு ரிலாக்ஸாக நம்ம டிவி பார்க்குற டைமும் சரி, ஏதாச்சும் நம்ம ஒரு ரிலாக்ஸாக உட்காரும் போதே நம்ம அது ஒரு 10 to 15 minutes அந்த கால் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெடிப்பு இருக்கிறவங்க தான் வைக்கணுமான்னா அப்படி இல்லை, யார் வேணாலும் வைக்கலாம். ஸோ காலுக்கு வந்து ஒரு மசாஜ் மாதிரி. அது நம்ம வந்து ஃபேஸ்க்கு கேர் பண்ணுறோம், நெக் கேர் பண்ணுறோம், இன்னும் ஹேண்டை கேர் பண்ணுறோம். பட் காலுக்கு வந்து யாருமே வந்து கேர் பண்ணுறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து இந்த காலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி வச்சிங்கன்னா காலுக்கும் வந்து கொஞ்சம் மசாஜ் தன்மை கிடைக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரஃப் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும், வெடிப்புலாம் வராமலே அவாய்ட் பண்ணலாம். சரி ஓகே, வெடிப்புலாம் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு டிப்ஸ் 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்காத ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுடு தண்ணியில் கால் வச்சுட்டு நல்லா அதை தொடச்சி எடுத்துருங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னா, எப்போ வேணாலும் பண்ணலாம். இது வந்து நைட்டு படுக்கும்போது கூட பண்ணலாம். அந்த தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிசுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கழுவிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சும்மா ஒரு 3-4 ட்ராப்ஸ் விட்டுட்டு அதில் வந்து நல்லா அந்த வெடிப்பில் வந்து நல்லா கொஞ்சமாக தேய்ச்சி மசாஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்படியே தேய்ச்சி மசாஜ் பண்ணி நல்லா சர்க்குலர் பொசிஷனில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த வெடிப்பு இருக்கிறதுல நல்லா தடவிட்டு மசாஜ் பண்ணுங்கள். அது அப்படியே ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் அப்படியே தூங்கினாலும் சரி, இல்லைனா வந்து இல்லை எனக்கு பெட்ஷீட்டில் எல்லாமே ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு கூட தூங்கிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய்னால உங்களுக்கு உடம்பு சூட்டையும் குறைக்கும். ஸோ உடம்பு சூடு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வெடிப்பு வந்து அதிகமாக வரும். ஸோ இது வந்து விளக்கெண்ணெய் நம்ம தேய்க்கிறதுனால உடம்பு சூடும் நமக்கு கம்மியாகும். அதே மாதிரி வெடிப்பும் வந்து நமக்கு சீக்கிரமாகவே போயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம டிப் நம்பர் 2 பார்க்கலாம். டிப் நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் வேஸ்லின் வந்து ஒரு ஒரு கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்லின் வந்து சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் அந்த உங்களுடைய பாத வெடிப்பில் நல்லா தடவிட்டுவாங்க. தடவிட்டு அதே மாதிரி மசாஜ் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்படியே அடிக்கடி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் காலும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த ஒரு மாதிரி ரஃப்பாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் படிப்படியாகவே வந்து உங்களுக்கு அந்த வெடிப்பு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸை. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வேஸ்லினை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தடவிட்டு வாங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் இதை தடவிட்டே வரலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் தானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போட்டுட்டு கூட நல்லா தூங்கிடலாம். ஸோ காலையில் எந்திரிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லையா ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அதை வாஷ் பண்ணிடலாம். இல்லை ஒரு 15 to 10 to 20 மினிட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கால் ரொம்பவே சாஃப்டாகவும் ஆகிடும். அதே மாதிரி அந்த வெடிப்பும் கம்மியாகிடும். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டிப் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருதாணி இருக்கு இல்லையா? ஸோ மருதாணி வந்து நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட் அந்த கோன்லாம் வச்சு பண்ணாதீங்க. ஸோ நார்மலாகவே ஒரு கொஞ்சம் இலையை பறித்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் வேறு எதுவுமே போட தேவை, வெறும் நீங்கள் இலையை மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மருதாணி வைக்கும்போது அதில் புளியெல்லாம் போட்டு அரைப்பீங்க, புளி பாக்கெலாம் போட்டு. ஸோ இதுக்கு அரைக்கும் போது தனியாக வெறுமனே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக எடுத்து, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ எடுத்து அப்படியே அப்பி வச்சுருவீங்க. ஸோ அது நடக்கவும் முடியாது, நடந்தால் எல்லா இடத்துலையுமே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக கொஞ்சம் நீங்கள் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக லைட்டாக எடுத்து, இப்போ இதுதான் சும்மா லைட்டாக இப்படி தடவி மட்டும் விடுங்க. ஓகேங்களா? தடவி விட்டுருங்க. அது கொஞ்சமாக பண்ணாலே ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா இடமும். ஸோ நீங்கள் தடையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது காஞ்சிடும். அது நீங்கள் வந்து அப்போவே உடனே வாஷ் பண்ணணுன்ட்டு காஞ்சிடும். இது வந்து நமக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி, நம்ம உடம்பும் வந்து சூடாகாமலே பார்த்துக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லைனா வாரத்தில் 3 நாள் 4 நாள் கூட பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப நீங்கள் அப்பி, அது மாதிரி சொல்கிற ரொம்ப அப்பி வைக்காதீங்க. லைட்டாக எடுத்து லைட்டாக அப்படி தடவினாலே இப்படி ஃபுல்லாக ஆகிடும். சரி, கொஞ்சமாக தான் பாதத்தில் நமக்கு வெடிப்பு வரும். ஸோ அதை இடத்துல மட்டும் தடவி விட்டிங்கன்னா ஸோ சீக்கிரமாகவே அந்த பாத வெடிப்பு க்யூர் ஆகிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கோன் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக இயற்கையாக கிடைக்கிற அந்த இலையை வந்து அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே போயிடும் பாத வெடிப்புலாம். ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 டிப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப எது ஈஸியாக இருக்கோ அதை ஒன்று எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து எல்லாத்தையுமே மாற்றி ஃபாலோ பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த காலில் நான் சுடுதண்ணி சொல்லி வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கால் வலி இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் கால் பாதத்தில் வீக்கமாக இருக்கிறவங்களுக்கு, இவங்கெல்லாம் கூட வச்சாலும் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். கால் ரொம்பவே வந்து நல்லா, நமக்கு தூக்கம் வரலனா கூட இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 hour நல்லாவே தூக்கமும் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காலும் வந்து நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ காலையும் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் நான் சொன்ன டிப்ஸில் 3 டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு 10 daysலேயே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சு உங்களுக்கு அழகான கால் வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நைட் 9 மணிக்கு மலையாளத்தில் டிப்ஸ் வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதுலேயும் நல்ல டிப்ஸ்லாம் தராங்க. ஸோ ஓகே, நாளைக்கு உங்களை வேறு ஒரு டிப்ஸோட மீட் பண்ணேன். இட்ஸ் பை ஃப்ரம் சிந்து.